இலக்கணம் 2025ஆம் ஆண்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட நூல்படி 10ஆம் வகுப்பு பாவகை மற்றும் அலகிடுதல் இயல் 7 தமிழ் பாடநூல். இக்காணொளியில் யாப்பு என்றால் என்ன, யாப்பின் உறுப்புகள் எவை, அந்த உறுப்புகள் பற்றி சுருக்கமான விளக்கங்கள், பா வகைகள் மற்றும் அவற்றின் ஓசைகள், வெண்பா வகைகள், வெண்பா மற்றும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் என்றால் என்ன, திருக்குறளை அலகிட்டு வாய்ப்பாடு கூறும் முறை ஆகியவற்றை பற்றி விளக்கமாக பார்க்க உள்ளோம். யாப்பிலக்கணம். யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள். இலக்கணத்தில் யாப்பு என்றால் செய்யுளை கட்டுதல் என்று பொருள். மரபு வழியில் செய்யுள் இயற்று முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் ஆகும். மரபு வழியில் என்றால் பழங்காலத்தில் மரபின்படி செய்யுளை பாடல் வடிவில் இயற்றுவார்கள் அல்லையா, அதைத்தான் சொல்கிறோம். மரபு வழியில் செய்யுள் இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் ஆகும். இலக்கியங்களில் இடம்பெற்ற செய்யுள்களின் அமைப்பை பற்றி படிப்பதே யாப்பிலக்கணம் என்று சொல்லலாம். அதாவது இலக்கியங்களில் இடம்பெற்ற செய்யுள்களின் அமைப்பை பற்றி படிப்பதே யாப்பிலக்கணம் என்றும் சொல்லலாம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. இந்த இலக்கணம் பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. யாப்பின் உறுப்புகள். யாப்பிலக்கணத்தில் வருகின்ற யாப்பின் உறுப்புகளை பற்றி பார்ப்போம். யாப்பின் உறுப்புகள் 6 வகைப்படும். அவை 1 எழுத்து, 2 அசை, 3 சீர், 4 தலை, 5 அடி, 6 தொடை. இவை யாப்பின் உறுப்புகள் ஆகும். அதில் ஒன்று எழுத்து. யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்களை குறில், நெடில், ஒற்று என்று 3 வகையாக பிரிப்பார்கள். யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்களை குறில், நெடில், ஒற்று என்று 3 வகையாக பிரிப்பார்கள். மெய்யெழுத்துக்களும் ஆய்த எழுத்தும் ஒற்று எழுத்துக்கள் ஆகும். இதில் மெய்யெழுத்துக்களும் ஆய்த எழுத்துக்களும் ஒற்று என்று கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். அந்த 3 வகையான எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள். எடுத்துக்காட்டாக க, ச, த என்பதை கூறலாம். குறில் எழுத்துக்கள். அடுத்து நெடில் எழுத்துக்கள். கா, சா, தா என்னும் நெடில் எழுத்துக்களை கூறலாம். 3 ஒற்று எழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்துக்கள். இல், இப், அக். இங்கு அக் என்கின்ற ஆய்த எழுத்தும் ஒற்றெழுத்தாகவே கருதப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறாக 3 வகையில் எழுத்துக்களை பிரிப்பார்கள். குறில், நெடில், ஒற்று என்று 3 வகையான எழுத்துக்கள் யாப்பிலக்கணத்தில் பிரிப்பார்கள். 2 அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அசை என்பது எழுத்துக்களால் ஆனது. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசை. அந்த அசையில் ஒரு எழுத்தும் வரலாம் அல்லது 2 எழுத்தும் வரலாம். இது நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். இந்த அசைகள் நேரசை, நிறையசை என 2 வகைப்படும். நேரசை என்றால் என்ன, நிறையசை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தனிக்குறில் நேரசையாகும். தனிக்குறில் தனித்து வரும் குறில் எழுத்து. தனிக்குறில் அதை அடுத்து ஒற்றெழுத்து வந்தால் அதுவும் நேரசையாகும். தனி நெடில் தனித்து வருகின்ற நெடில் எழுத்து நேரசையாகும். தனி நெடில் அதை அடுத்து ஒற்று வந்தால் அதுவும் நேரசையாகும். இந்த எடுத்துக்காட்டுகளை பார்த்தால் புரியும்.
பா என்பது இங்கு தனித்து வந்துள்ளது. பல் தனிக்குரல் மற்றும் ஒற்று இங்கு வந்துள்ளது. பா என்பது தனித்து வந்துள்ளது, நெடில் எழுத்து. பால் என்பது நெடில் எழுத்து, ஒற்று வந்துள்ளது என்பதை பார்க்கலாம். நிறையசை இருகுறில் 2 குறில் எழுத்துக்கள் வந்தால் அது நிறையசை என்று சொல்வார்கள். அணி இங்கு 2 குறில் எழுத்துக்கள் இருப்பதை பார்க்கலாம். இருகுறில் அடுத்து ஒற்று எழுத்து வந்தால் அணில் 2 குறில்கள் முதல் இருக்கிறது, அடுத்ததாக ஒற்று எழுத்து வந்திருக்கிறது. இது நிறையசை ஆகும். குறில் நெடில் குறில் முதலில் குறில் அதை அடுத்து நெடில் எழுத்து வந்தால் அது நிறையசை ஆகும். விழா என்பதை அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். எக்காரணத்து கொண்டும் நெடில் முன்னால் வந்து குறில் அடுத்து வராது. எக்காரணத்தை கொண்டும் நெடில் முன்னால் வரும்போது அது தனித்தே நிற்கும். அதை அடுத்து குறில் வந்தால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நெடிலை மட்டுமாதான் அந்த நெடிலை மட்டும் நேரசையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நிறையசையில் மட்டும் குறில் அதை அடுத்து நெடில் வரும் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அடுத்ததாக குறில் அடுத்து நெடில் அடுத்து ஒற்று வந்தாலும் நிறையசையாகும். விழார் என்பதை அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல. இங்கு விழா என்பது குறில் வந்துள்ளது, நெடில் வந்துள்ளது, அடுத்து ஒற்றெழுத்து வந்துள்ளதை நாம் கவனிக்கலாம். குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அசைகளாக வருவதை நாம் இங்கே பார்க்கலாம். மேலும் நேரசை என்று சொல்லும் போது நேரசையில் ஒரு உயிர் எழுத்து இருக்கும். இதில் பாருங்கள், நேரசையில் பா ஒரே ஒரு உயிர் எழுத்து இருக்கிறது. பல் என்பதிலும் ஒரு உயிர் எழுத்து இருக்கிறது. பா என்பதும் ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. பால் என்பதிலும் ஓர் உயிரெழுத்து இருக்கிறது. நிறையசையில் 2 உயிரெழுத்துக்கள் இருக்கும். அணி என்று சொல்லும்போது இங்கு அணி இதில் ஒரு உயிரெழுத்து இருக்கிறது. நீயில் ஈ என்னும் உயிரெழுத்து இருக்கிறது. அணில் என்பதிலும் முதலில் அகரம் இருக்கிறது, அடுத்ததாக இகரம் என்னும் உயிரெழுத்து இருக்கிறது. விழா என்று சொல்லும்போது முதலில் இ என்னும் உயிரெழுத்து இருக்கிறது. ழா என்பதில் ஆ என்னும் உயிரெழுத்து இருக்கிறது என்று பார்க்கலாம். விழார் என்பதிலும் வி இ என்னும் உயிரெழுத்து இருக்கிறது. ழா ஆ என்னும் உயிரெழுத்து இருக்கிறது. இப்படி 2 உயிரெழுத்துக்கள் இருந்தால் அது நிறையசை, ஒரே ஒரு உயிரெழுத்து இருந்தால் அது நேரசை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். 3. சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர் ஆகும். அதாவது ஒரு அசை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகள் அவை அமைந்து வருவதைத்தான் சீர் என்று சொல்கிறோம். இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாய் அமைகிறது. இந்த சீர்தான் பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக இருக்கிறது. சீர்கள் 4 வகைப்படும். அந்த சீர்கள் 4 வகைப்படும். பாருங்கள். ஓர் அசைச்சீர், ஒரு அசை மட்டுமே வருகின்ற சீர் ஓர் அசைச்சீர், ஒரு அசை இருக்கும். ஈர் அசைச்சீர், 2 அசைகள் இருக்கும். மூ அசைச்சீர், 3 அசைகள் இருக்கும். 4 அசைச்சீர், 4 அசைகள் இருக்கும். இவ்வாறாக ஓர் அசைச்சீர், ஈர் அசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர் என சீர்களை 4 வகையாக பிரிப்பார்கள். மேலும் வெண்பாவின் இறுதியில் நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு. அதாவது வெண்பாவின் இறுதியில் வருகின்ற சீர் நேர் சீராகவோ நிறை சீராகவோ முடியும். அதை அடுத்து உகரம் சேர்ந்து முடிவதுண்டு. அதனை நேர் சீராக வந்து அடுத்து உகரம் வந்தால் அதை நேர்வு என்று சொல்வார்கள். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து வந்தால் அதை நிறைவு என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் ஓரசை சீர்களாகும். இந்த சீர்கள் இவை அனைத்துமே ஓரசை சீர்கள், வெண்பாவின் இறுதியில் வருகின்ற சீர்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஈரசை சீருக்கு இயற்சீர் என்று ஒரு பெயர் உண்டு, ஆசிரிய உரிச்சீர் என்றும் ஒரு பெயர் உண்டு. ஈரசை சீருக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. இங்க எடுத்துக்காட்டுகளை பாருங்கள்.
நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சுமரம் பழுத்தற்று. இங்கு அற்று என்று வருகிறது. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சுமரம் பழுத்தற்று என வருகிறது. இங்கு அற்று என்பதில் முதலில் அகரம் வந்துள்ளது, அடுத்ததாக ஒற்றெழுத்து வந்துள்ளது, அடுத்து உகரம் ரு என்பது இங்கே வந்துள்ளது. இப்படி அகரம் வந்து அதை பிறகு உகரம் வந்தா இது என்ற, அதாவது இது வெண்பா செய்யுள். வெண்பாவின் இறுதி சீர் எப்பொழுதுமே ஓரசை சீராக இருக்கும் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம் இல்லையா? அதனால் இங்கு அற்று என்பது இதை தனித்தனியாக பிரித்து கொள்ளக்கூடாது. அற்று என்று பிரித்தால் இரண்டு அசைகள் வருவதாக தெரியும். ஆனால் இறுதியில் வருவது உகரம் என்பதை நாம் எண்ணி அதை நேர்பு என்று மட்டும்தான் நாம் கொள்ள வேண்டும். அ என்பதை மட்டுமே நேர, அந்த நேரசை, அதுக்கு அடுத்ததாக வருகின்ற உகரம் அது கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் அதை நேர்பு என்று சொல்வார்கள். மேலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இந்த குறளில் பாருங்கள், வெண்பாவின் இறுதிச்சீர் ஈற்றுச்சீர் அறிவு என முடிகிறது. அரி என்பது நிறையசை, ஊ என்பது இங்கு வந்துள்ளது. அந்த உகரத்தை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அரி என்பது நிறையசை என்பதனால் அதை அடுத்து உகரம் வருவதால் இதை நிறைவு என்று சொல்ல வேண்டும். இவ்வாறாக ஓரசை சீர், நேர்பு, நிறைவு என இரண்டு வகை வரும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். மேலும் அந்த ஓரசை சீர்களை 4 வகையாக பிரிக்கலாம். நேர் அசை, நாள், அதற்கு வாய்ப்பாடு நாள். நிறையசை, அதற்கு வாய்ப்பாடு மலர். நேர்பு, முன்னர் சொன்ன நேர்புக்கு வாய்ப்பாடு காசு. முன்னர் சொன்ன நிறைவுக்கு வாய்ப்பாடு பிறப்பு. ஆக நாள், மலர், காசு, பிறப்பு என்பன ஓரசை சீரின் வாய்ப்பாடுகளாகும். ஈரசை சீர். ஈரசை சீர் 4 வகைப்படும். பாருங்கள், அசை நேர் நேர், நிறை நேர், நிறை நிறை, நேர் நிறை. அதன் வாய்ப்பாடு தேமா. இந்த தேமா, புளிமா, கருவிலும், கூவிலும் என்று சொல்லுகின்ற வாய்ப்பாடுகளை பிரித்தாலும் கூட அந்த நேர் நேர், நிறை நேர் என்று வருவதை நாம் பார்க்கலாம். எனவே நேர் நேர் ஈரசை சீரின் வாய்ப்பாடு தேமா, நிறை நேர் ஈரசை சீரின் வாய்ப்பாடு புளிமா, நிறை நிறை ஈரசை சீரின் வாய்ப்பாடு கருவிலம், நேர் நிறை ஈரசை சீரின் வாய்ப்பாடு கூவிலும் என்பதை நாம் அறிவோம். மேலும் தேமா புளிமா என்னும் 2 சீர்களும் வாய்ப்பாடும் மாகாரத்தில் முடிகிறது. இறுதி எழுத்து மாவாக உள்ளது. அதனால் இதை மாச்சீர் என்று சொல்வார்கள். தேமா புளிமா இரண்டையும் மாச்சீர் என்று சொல்வார்கள். அடுத்து கருவிலம் கூவிலும் என்னும் 2 வாய்ப்பாடுகள், ஈரசைச்சீர் வாய்ப்பாடுகள் விலம் என்பதில் முடிகிறது. எனவே இவற்றை விலச்சீர் என்று சொல்வார்கள். கருவிலம் கூவிலும் இந்த இரண்டையும் விலச்சீர் என்று சொல்வார்கள். மூவசைச்சீர். மூவசைச்சீர் 8 வகைப்படும். காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். காய்ச்சீர், அதாவது அந்த மூவசைச்சீர்கள் காயில் முடியும் சீர்களும் உண்டு, கனியில் முடியும் சீர்களும் உண்டு. காயில் முடியும் சீர்களை வெண்சீர்கள் என்று சொல்லுவோம். அதாவது வெண்பாவுக்குரிய சீர்கள் என்பதால் அதை வெண்சீர் என்று அழைக்கின்றோம். மூவகை சீர்களை அடுத்து நேரசை அல்லது நிறையசை சேர்கின்ற பொழுது நாலசை சீர் தோன்றும். அடுத்ததாக நாலசை சீரும் உள்ளது. இந்த மூவகை சீர்களின் இறுதியில் நேரோ அல்லது நிறையோ சேர்ந்தால் மேலும் நாலசை சீர்கள் தோன்றும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இங்கு காய்ச்சீர், அதாவது தேமா புளிமாவற்றில் காய் என்பதை சேர்த்தால் வருகின்ற சீர் 4 சீர்கள். நேர் நேர், அவற்றோடு இறுதியில்
நேர் என்பதை, அதாவது காய் என்பதை சேர்த்தால் வருகின்ற சீர்கள் பாருங்கள். நேர் நேர் நேர், நிறை நேர் நேர், நிறை நிறை நேர், நேர் நிறை நேர். இதனுடைய வாய்ப்பாடு தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம் என்பதோடு என்னும் வாய்ப்பாடுகளோடு காய் என்னும் சொல்லை சேர்த்தால் இந்த நான்கு வருகிறது. தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். இந்த காய்ச்சீர்கள் நான்கு. அடுத்ததாக கனிச்சீர்கள். இந்த தேமா, புளிமா என்பவற்றோடு கனி என்பதை சேர்ந்தால் கனிச்சீர்கள் தோன்றும். அதாவது அதன் இறுதிச் சீர்கள் நிறையில் முடிந்தால் அது கனிச்சீராகும். அவைதான் தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி என்று சொல்கின்றோம். ஆக இந்த 8 மூவசை சீர்களும் கனிச்சீர் என்றும் காய்ச்சீர் என்றும் 2 வகைப்படும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். தலை. பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தனை எனப்படும். அதாவது பாடலில் வருகின்ற ஒரு சீர், அந்த சீரோடு இறுதி அசை என்ன என்பதை பார்ப்பார்கள். அதை அடுத்து வேறொரு சீர் வரும் இல்லையா, அந்த சீரின் முதல் அசை என்ன என்று பார்ப்பார்கள். இந்த இரண்டையும் பொருத்தியும் பொருத்தாமலும் பார்ப்பார்கள். பொருந்தியும் வரலாம், பொருந்தாமலும் வரலாம். அதைத்தான் தலை என்று சொல்கிறார்கள். ஆகவே பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இஃது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். இஃது அதாவது இந்த தலை ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும் வரலாம். இந்த அசைகள், அந்த இரண்டுக்கும் இடையிலே வருகின்ற அசைகள் ஒன்றியும் வரலாம், ஒன்றாமலும். அதைத்தான் ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் என்று சொல்கிறார்கள். இது 7 வகைப்படும். தலைகள் 7 வகைப்படும் என்பதை நாம் அறிவோம். நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. இங்கு பாருங்கள், மா முன் நேர், அதாவது தேமா முன் நேர் அசை முதலிலுடைய சீர் வந்தால் அதை மாமுன் நேர் என்று சொல்கிறோம். மாமுன் நேர் வந்தால் அதை நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை என்கிறோம். விலமுன் நேர், விலமுன் நிறை வந்தால், விலமுன் நிறை, விலம் என்பது நிறையசை தான், அதன் முன் நிறையசை என்பது வந்தால் நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை என்று சொல்கிறோம். நேர் முன் நேர் வரும்போது நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, நிறை முன் நிறை வரும்போது நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. ஆக நின்ற சீர் என்பது எப்பொழுதும் இங்கே ஈரசை சீராக இருக்கும் என்பதை நாம் அதனால் தான் அதை மாமுன் நேர் என்று சொல்கிறார்கள், விலமுன் நிறை என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இயற்சீர் வென்றலை. மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர். மாமுன் நிறை, அதாவது தேமாவின் முன் நிறையை முதலிலுடைய சீர் வந்தாலோ அல்லது விலச்சீரின் முன் நேரை முதலிலுடைய சீர் வந்தாலோ, இந்த இரண்டையுமே இயற்சீர் வெண்டலை என்று சொல்வார்கள். இயற்சீர் வெண்டலை என்று சொல்வார்கள். அடுத்ததாக வெண்சீர் வெண்டலை. காய் முன்னேர், அதாவது மூவசை சீரான காய்ச்சீர் முன் நேரை முதலிலுடைய சீர் வந்தால் அதை வெண்சீர் வெண்டலை என்று சொல்கிறார்கள். கலித்தலை. காய் முன் நிறை, மூவசை சீரான காய்ச்சீரின் முன் நிறையை முதலிலுடைய சீர் வந்தால் அதை காய்முன் நிறை என்று சொல்கிறார்கள். அது கலித்தலையாகும். ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை, கனி சீரான மூவசை சீர், கனிச்சீர், அதன் முன்னால நிறையை முதலிலுடைய சீர் வந்தால் அதை கனிமுன் நிறை என்று சொல்கிறோம். அதை ஒன்றிய வஞ்சித்தலை என்று சொல்வார்கள். அதாவது கனி என்பதிலும் நிறை உள்ளது, அதன் முன் வருகின்ற நிறை அடுத்த சீரின் முதலசை நிறை உள்ளது, இதனால் இது நிறை ஒன்றி வருவதனால் இங்கு ஒன்றிய வஞ்சித்தலை என்று சொல்கிறார்கள். ஒன்றாத வஞ்சித்தலை. கனி முன் நேர், இங்கு கனிச்சீர், அதற்கு முன்னால நேர், கனி என்பது நிறையசை, அதற்கு முன்னால் நேரசையை உடைய அடுத்த சீர் வந்து சேரும்போது
இங்க ஒன்றாமல் வருகிறது. அதனால் தான் இதை ஒன்றாத வஞ்சித்தலை என்று சொல்கிறார். ஆக நேரொன்றிய ஆசிரியர் தலை, நிறையொன்றிய ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என தலைகள் 7 வகைப்படும் என்பதை இங்கு நாம் அறிய வேண்டும். தொடை. தொடை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தொடை என்றால் தொடுத்தல் என்று பொருள். தொடை என்றால் தொடுத்தல் என்று பொருள். பாடலின் அடியிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். அதாவது ஒரு பாடலின் அடிகளிலோ அல்லது அந்த பாடலில் வருகின்ற சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வரும். அதைத்தான் தொடை என்று சொல்கிறார்கள். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசையை பொருந்தி வருமாறு அமைகிறது. இந்த தொடை என்று சொல்லக்கூடிய செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறுமோ ஒவ்வொரு அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒவ்வொரு சீரிலும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஓசையை பொருந்தி வரும். அதைத்தான் நாம் தொடை என்று சொல்கிறோம். அந்த தொடைகள் 8 வகைப்படும். அந்த தொடைகள் 8 வகைப்படும். 1 மோனைத் தொடை, 2 எதுகைத் தொடை, 3 இயைபுத் தொடை, 4 அளபடைத் தொடை, 5 முரண் தொடை, 6 இரட்டைத் தொடை, 7 அந்தாதித் தொடை, 8 செந்தொடை என்று சொல்கிறார்கள். அவற்றில் ஒரு சில தொடைகளை பற்றி நாம் இங்கே பார்ப்போம். மோனைத் தொடை. ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர அமைவது மோனைத் தொடையாகும். ஒரு பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ இந்த மோனைத் தொடை வரும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்று சொல்வார்கள். சுருக்கமாக ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. இங்கு பாருங்கள், இந்த அடியின் முதல் சீரில் ஆ வந்துள்ளது, மூன்றாவது சீரிலும் ஆ என்பது வந்துள்ளது, நான்காவது சீரிலும் ஆ என்பது வந்துள்ளது. எனவே இங்கு ஆ என்பது 3 சீர்கள் வந்திருப்பதை பார்க்கலாம். மேலும் அந்த ஆ என்பது சீரின் முதல் எழுத்தாக வந்திருப்பதையும் நாம் பார்க்கலாம். இதைத்தான் மோனைத் தொடை என்று சொல்கிறார்கள். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. அடுத்ததாக எதுகைத் தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி அமைவது எதுகைத் தொடையாகும். அதாவது அடிகளிலும் வரலாம், சீர்களிலும் வரலாம். முதல் எழுத்து அளவுத்து நிற்க, முதல் எழுத்து குறில் என்றால் அடுத்த முதல் எழுத்து குறிலாக இருக்கும் என்பதுதான் இங்கு பொருள். அளவுத்து நிற்க இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும். அதனால் அதை அடுத்து வருகின்ற இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும். பாருங்க, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக. ஆக்குவது இரண்டாவது எழுத்து ஈக்கு வந்துள்ளது. இறுதி சீரிலும் இரண்டாவது எழுத்து ஈக்கு இங்கே வந்துள்ளது. இரண்டாவது அடியில் முதல் சீரிலும் இரண்டாவது எழுத்தாக ஈக்கு வந்துள்ளது. அதன் இறுதி சீரிலும் இரண்டாவது எழுத்தாக ஈக்கு வந்துள்ளதை பார்க்கலாம். இவ்வாறு சீர்களிலோ அடிகளிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனைத் தொடை என்றால், இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைத் தொடை என்று சொல்வார்கள். இயைபுத் தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி அமைவது. ஒவ்வொரு அடியிலும் அசை வந்த அசையே வரலாம், சீரோ வரலாம். இப்படி வருவதைத்தான் நாம் இயைபுத் தொடை என்று சொல்கிறார். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி அமைவது. பாருங்கள், பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரம்ப வாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரம்ப வாருங்கள். இந்த முதல் அடியினுடைய கடைசி அடியில வாருங்கள் என்பது வந்துள்ளது. இரண்டாவது அடிகள்
காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். தாருங்கள், இங்கு இரண்டாவது அடியின் இறுதிச் சீரிலும் தாருங்கள் என்பது வந்துள்ளது. வாருங்கள், தாருங்கள் என்னும் இந்த ஓசைகள் இங்கே ஒன்றி வருவதை நாம் பார்க்கலாம். இதைத்தான் இயைபுத் தொடை என்று சொல்கிறோம். அடுத்ததாக அடி என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவதை அடி என்று சொல்வார்கள். ஒரு அடியில இரண்டு சீர்கள் இருக்கலாம், அல்லது 3, 4, 5, 6 சீர்களும் இருக்கலாம். இதைத்தான் அடி என்று சொல்கிறார்கள். இது 5 வகைப்படும். இந்த அடிகள் 5 வகைப்படும். 2 சீர்களைக் கொண்டது குறளடி என்று சொல்வார்கள். 3 சீர்கள் வந்தால் சிந்தடி என்று சொல்வார்கள். 4 சீர்களைக் கொண்டது அளவடி என்று சொல்வார்கள். 5 சீர்களைக் கொண்டது நெடிலடி என்று சொல்வார்கள். 6 சீர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களைக் கொண்டிருந்தால் அதை கழி நெடிலடி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு அடியில் 2 சீர்கள் வந்தால் அதை குறளடி என்று சொல்கிறோம். 3 சீர்கள் வந்தால் அதை சிந்தடி என்று சொல்கிறோம். 4 சீர்கள் வந்தால் அளவடி என்று சொல்கிறோம். 5 சீர்கள் வந்தால் நெடிலடி என்று சொல்கிறோம். 5க்கு மேற்பட்ட 6 முதல் பல சீர்கள் வந்தால் அதை கழி நெடிலடி என்று நாம் சொல்கிறோம். பா வகைகள். பாக்கள் 4 வகைப்படும். பாக்கள் 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பனவாகும். 1 வெண்பா, 2 ஆசிரியப்பா, 3 கலிப்பா, 4 வஞ்சிப்பா என பாக்கள் 4 வகைப்படும். ஒவ்வொரு பாவிற்கும் ஒவ்வொரு ஓசை இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது. பாவின் ஓசையை வைத்து ஒவ்வொரு பாவை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவின் ஓசையை வைத்தே அது எந்த பா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாவின் ஓசைகள் 4 வகைப்படும். பாவும் 4 வகைப்படும். பாவின் ஓசைகளும் 4 வகைப்படும். அவை செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை என்பன. 1 செப்பல் ஓசை, 2 அகவல் ஓசை, 3 துள்ளல் ஓசை, 4 தூங்கல் ஓசை என்பனவாகும். செப்பல் ஓசை என்றால் என்ன? இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. செப்பல் ஓசை என்பது 2 பேரு பேசிக்கொள்வது போல இருக்கும். வெண்பாவிற்கு உரிய ஓசை. இந்த ஓசை வெண்பாவிற்கு உரிய ஓசை என்று சொல்கிறார்கள். அறத்தை கூறும் ஓசை. அறக்கருத்துக்களை, நீதி கருத்துக்களை சொல்லுகின்ற ஓசையாக இந்த ஓசை இருக்கும். அதனால்தான் திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. எனவே அறக்கருத்துக்களை கூறுவதற்கு ஏற்ற பா வெண்பாவாகும் என்பதை நாம் அறியலாம். அடுத்ததாக அகவல் ஓசை. ஒருவர் பேசுதல் போன்ற ஓசை. இது ஒருவர் பேசுவது போன்ற ஓசையை தரும். சொற்பொழிவாற்றுதல் போன்ற ஓசை தரும். மேலும் ஒருவர் ஒரு கருத்தை சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசையையும் அது தரும். ஆசிரியப்பாவிற்கு உரிய ஓசை. இந்த ஓசை ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய அகவற்பாவிற்கு உரிய ஓசை. அகவற்பா என்றும் ஆசிரியப்பா என்றும் ஆசிரியப்பாவை அழைப்பார். அதாவது ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பெயர் அகவற்பா. அகவல் ஓசை உடையதால் இதற்கு அகவற்பா என்று சொல்கிறோம். எனவே ஆசிரியப்பாவை அகவற்பா என்றும் அழைப்பார்கள். அடுத்து அகவல் ஓசை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும். இந்த அகவல் ஓசை இலக்கண கட்டுக்கோப்புக்கு குறைவாக இருக்கும். இலக்கண கட்டுக்கோப்புகள் என்றால் இலக்கண கட்டுப்பாடுகள் குறைவாக இருக்கும். கவிதை வெளியீட்டுக்கு, கவிதைகளை
வெளியிடுவதற்கு எளிதாகவும் இருக்கும். சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை ஆகிய காப்பியங்களும் இந்த வகை அகவற்பாவில் அமைந்தவை. சங்க இலக்கியங்களான பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை என்பனவும், சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை என்னும் காப்பியங்களும் கூட இந்த வகை பாவால் அமைந்தவை ஆகும். அடுத்ததாக துள்ளல் ஓசை. கன்று துள்ளினால் போல சீர்தரும் துள்ளி வரும் ஓசை. கன்று குட்டி துள்ளி வருவதைப் போல சீர்கள் தோறும் துள்ளி வரும் ஓசையை துள்ளல் ஓசை என்று சொல்கிறோம். செய்யுளின் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. செய்யுளின் இடையே இந்த ஓசை உயர்ந்து வரும், இடையிடையே உயர்ந்தும் தாழ்ந்து வரும். இதைத்தான் துள்ளல் ஓசை என்று சொல்கிறோம். இது கலிப்பாவிற்கு உரிய ஓசையாகும். கலிப்பாவிற்கு உரிய ஓசையாகும். இறுதியாக தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவிற்கு உரியது. வஞ்சிப்பாவில் வரும் ஓசை தூங்கல் ஓசை. சீர்தொறும் துள்ளாமல் தூங்கி வரும் ஓசை. இது துள்ளாமல் தூங்கின தாழ்ந்து வரும் ஓசை. ஒவ்வொரு சீரும் தாழ்ந்து வரும் ஓசை. ஒவ்வொரு சீர்களிலும் தாழ்ந்து வரும் ஓசை. அதனால் இதை தூங்கல் ஓசை என்று சொல்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு பாவிற்குரிய ஓசைகளை பற்றி பார்ப்போம். வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை. அகவற்பா அல்லது ஆசிரிப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை ஆகும். இனி வெண்பாவின் வகைகளை பற்றி பார்ப்போம். வெண்பாவின் வகைகள் 5 வகைப்படும். வெண்பா என்று சொல்லக்கூடிய பாவின் வகைகள் 5 வகைப்படும். ஒன்று குரல் வெண்பா. குரல் வெண்பா. அடுத்ததாக சிந்தியல் வெண்பா. 3 நேரிசை வெண்பா. 4 இன்னிசை வெண்பா. 5 பக்ரொடை வெண்பா என வெண்பாக்கள் 5 வகைப்படும். குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரொடை வெண்பா. அடுத்ததாக வெண்பா, ஆசிரியப்பா ஆகியவற்றின் பொதுவான இலக்கணங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். பொது இலக்கணம் வெண்பா, ஆசிரியப்பா அல்லது அகவற்பா. பொது இலக்கணம் ஓசை. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை ஆகும். அகவற்பாவின் ஓசை அகவல் ஓசை அல்லது ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசையாக வரும். எனவே வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசையை பெற்று வரும். சீர். வெண்பாவின் சீர் ஈற்றடி முச்சீராகவும் ஏனைய அடிகள் நாட்சீராகவும் வரும். ஈற்றடி வெண்பாவின் ஈற்றடி 3 சீர்களை கொண்டதாக இருக்கும். ஏனைய அடிகள் 4 சீர்களையும் பெற்றும் வரும். வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் மட்டுமே பயின்று வரும் என்றால் கலந்து வரும். இயற்சீரும் வெண்சீரும் மட்டும் வெண்பாவில் வரும். ஆசிரியப்பாவில் ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். அதாவது ஆசிரியப்பாவில் ஈரசைச்சீர்கள் மிகுதியாக வரும். காய்ச்சீர் என்று சொல்லக்கூடிய மூவசைச்சீர்கள் குறைவாகவும் வரும். தலை. வெண்பாவின் தலை இயற்சீர் வெண்டலை இருக்கும். வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். இந்த வெண்பாவில் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும். ஆசிரியப்பாவு ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கலித்தலை ஆகியவை விரவியும் வரும். ஆசிரியத்தலை மிகுதியாக இருக்கும். வெண்டலை கலித்தலை என்பன விரவியும் வரும். அடுத்து வெண்பா. அடி. வெண்பாவின் அடிகள் 2 அடி முதல் 12 அடி வரை அமையும். வெண்பாவின் அடிகள் 2 அடி முதற்கொண்டு 12 அடிகள் வரை இருக்கும். கலிவெண்பா என்று சொல்லக்கூடிய ஒரு வெண்பா. கலிவெண்பா 13 அடிக்கு மேற்பட்டு அமையும். கலிவெண்பா என்பது 13 அடிக்கு மேற்பட்டு வரும் என்று சொல்கிறார். அந்த கலிவெண்பா மட்டும்தான் அவ்வாறு வரும். மற்ற வெண்பாக்கள் 2 அடி முதல் 12 அடி வரை வரும். ஆசிரியப்பா.
3 அடி முதல். எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்றவாறு அடிகளைக் கொண்டு அமையும். 3 அடி அதனுடைய சிற்றெல்லை 3 அடி. பேரலை என்று சொல்லக்கூடியது அளவில்லை. எழுதுபவர் அந்த பாடலை எழுதுபவர் அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு பல அடிகளைக் கொண்டு அந்த பாடலை பாடுவார். முடிப்பு. வெண்பாவின் முடிப்பு எப்படி அமையும் பாருங்க. ஈற்றுச்சீர், நாள், மலர், காசு, பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். அதாவது வெண்பாவின் ஈற்றுச்சீர் எப்பொழுதுமே ஓரசைச் சீராக இருக்கும் என்று பார்த்தோம். ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவின் முடிப்பு எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள். ஏகாரத்தில் முடிதல் சிறப்பானது. ஆசிரியப்பா எப்பொழுதுமே ஏகாரத்தில் முடியும். அதான் அதனுடைய சிறப்பு. இங்கு குறள் வெண்பாவை பார்ப்போம். வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்றிருக்கும். குறள் வெண்பா முன்பு சொல்லப்பட்ட வெண்பாவின் இலக்கணங்களை அது பெற்றிருக்கும். 2 அடிகளை கொண்டதாக இருக்கும். குறள் வெண்பா என்றாலே 2 அடிகள் தான். எனவே 2 அடிகளை பெற்றதாக அது இருக்கும். முதல் அடி 4 சீராகவும் 2வது அடி 3 சீராகவும் இருக்கும். முதல் அடி குறட்பாவின் முதலடி 4 சீராக இருக்கும். அதை அளவடி என்றும் சொல்கிறார்கள். 2வது அடி 3 சீராக இருக்கும். அதை சிந்தடி என்று சொல்கிறார்கள். இந்த திருக்குறளை பாருங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இங்கு முதல் அடியில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் 4 சீர்கள் வந்திருக்கின்றன. 2வது அடியில் கல்லார் அறிவிலாதார் என 3 சீர்கள் வந்திருக்கின்றன. இவ்வாறாக குறள் வெண்பா முதலில் 4 சீர்களையும் 2வது அடியில் 3 சீர்களையும் பெற்று வரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அலகிடுதல். அலகிடுதல் என்பது சீரை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் ஆகும். அதாவது அலகிடுதல் என்பது சீரை பிரித்து அசைகளை பார்த்து அந்த அசைகளுக்கு ஏற்ற வாய்ப்பாடுகளை காண்பதாகும். அசைகளால் ஆனது சீர். அசைகளால் ஆனது சீர். அந்த சீரை அசைகளாக பிரித்து வாய்ப்பாடுகளை குறிப்பிடுவதே அலகிடுதல் என்றும் சொல்லலாம். ஒரு சீர் என்பது அசைகளால் ஆனது. அந்த சீரை அசைகளாக பிரித்து பிறகு அந்த சீருக்கேற்றாற் போல வாய்ப்பாடுகளை குறிப்பிடுவதே அலகிடுதல் என்றும் சொல்லலாம். இங்கே உள்ள திருக்குறளை பாருங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இங்கு அந்த திருக்குறள் என்பது சீர் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படி பிரிக்கும் போது பொருளுக்கேற்றாற் போல சொற்களை முதற் சீரிலோ 2வது சீரிலோ சேர்த்துக் கொள்ளக்கூடாது. எப்படி சீர் பிரித்திருக்கிறார்களோ அவ்வாறேதான் அந்த நாம் சீர் பிரிக்கும் போதும் அசைகளை குறிப்பிடும் போதும் அந்த சீரை பொருளுக்கேற்றவாறு பிரிக்காமல் அதை பிரிக்க வேண்டும். இங்கே பாருங்கள், உலகத்தோடொட்ட என்று வருகிறது. உலகத்தோடு ஒட்ட என்று நாம் பிரிக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி பிரித்தால் அசை தட்டுப்படும், சீர் கெட்டுவிடும். எனவே இங்கு சீர் பிரிக்கும் போது அசைகளை பிரிக்கும் போது பொருளுக்கேற்றவாறு அந்த சொற்களை அந்த சீர்களை நாம் மாற்றக்கூடாது. இங்கு உலகத்தோ என்ற சீரை பிரிக்கும் போது உல கத்தோ என்று பிரிக்கலாம். உல என்று சொல்லும்போது 2 குறில்கள் ஒன்று வந்துள்ளது, 2 குறில்கள் வந்துள்ளது. 2 குறில் வந்துள்ளதால் அதை நிறையசை என்று சொல்கிறோம். அடுத்ததாக குறிலை அடுத்து இத்து வருவது. குறில் அடுத்து இத்து தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் ஒற்று என்றால் அது நேரசை ஆகும். தனி நெடில், தனித்த நெடில் வந்துள்ளது தோ என்பது. தனி நெடில் என்பதும் நேரசை ஆகும். எனவே உலகத்தோ என்பது இவ்வாறுதான் நிறை, நேர், நேர் என அது வரும்.
அடுத்ததாக டொட்ட என்று வருகிறது. டோ என்பது குறில். அந்த குறிலை அடுத்து ஒற்று வந்தது. தனி குறில் ஒற்று. எனவே அது என்னசை? நேரசை ஆகும். அடுத்ததாக தனி குறில் வந்துள்ளது. அது என்னசை? அதுவும் நேரசை ஆகும். தனிக்குறில் நேரசை என்பது. ஒழுகல். ஒழு. இரு குறில்கள் வந்துள்ளன. ஒழு. 2 குறில்கள் இங்கு வந்துள்ள அது நிறையசை ஆகும். இரு குறில்கள் வந்துள்ளதால் அதை நிறையசை என்று சொல்கிறோம். தனித்த குறில் அதை அடுத்து ஒற்று. தனிக்குறில் ஒற்று வந்தால் அது நேரசை. எனவே அது நேரசை ஆகும். பல கற்றும் என்பதை பிரிக்கும் போது பல கற்றும் என்பதை பிரிக்கும் போது பல 2 இரு குறில்கள் வந்துள்ளன. இரு குறில் வந்தால் அது நிறையசை. கட் என்று தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் ஒற்று வந்தால் அது நேரசை. இதுவும் தனிக்குறில் ஒற்று. அதுவும் நேரசை ஆகும். அடுத்து 2வது அடியில் கல்லார். கல்லார் என்று பிரிக்கிறோம். கல் தனிக்குறில் ஒற்று. அதுவும் நேரசை ஆகும். தனி நெடில் ஒற்று. தனி நெடில் ஒற்று. அதுவும் நேரசை ஆகும். அறிவிலா. அறிவிலா. அரி. இரு குறில்கள் வந்துள்ளன. அதனால் அது நிறையசை. விலா என்பதில் 2 குறில்கள் வந்துள்ளன. அதனால அதுவும் நிறையசை. தார் என்பதில் தனி நெடில் ஒற்று வந்துள்ளது. தனி நெடில் ஒற்று. அதனால் அது நேரசை ஆகும். இவ்வாறுதான் நாம் அசைகளை பிரிக்க வேண்டும். இந்த வாய்ப்பாடுகளையும் இந்த பட்டியலையும் மனதில் வைத்துக் கொண்டால் தவறு இல்லாமல் நாம் அளவிடும் போது அசைகளை பிரிக்கலாம். மேலும் திருக்குறளை அளவிடும் போது எவ்வாறு தோன்றும் என்பதை பாருங்கள். நிறை முதல் சீர் நிறை நேர் நேர். 2வது சீர் நேர் நேர். 3வது சீர் நிறை நேர். 4வது சீர் நிறை நேர் நேர். 5வது சீர் நேர் நேர். 6வது சீர் நிறை நிறை. 7வது சீர் அதாவது இறுதி சீர் நேர் என்று வருவதை நாம் பார்க்கலாம். இனி இவற்றுக்கான வாய்ப்பாடுகளை பார்ப்போம். உலகத்தோடு நிறை நேர் நேர் புளிமாங்காய். 3 அசைகளை பெற்று இந்த சீர் வருவதால் இதை நேரில் முடிகிறார். எனவே இது காய்ச்சீராகும். நிறை நேர் நேர் புளிமாங்காய். இந்த புளிமாங்காய் என்ற வாய்ப்பாட்டையும் நாம் பிரிக்கும் போது நிறை நேர் நேர் என்று வருவதை பார்க்கலாம். இவ்வாறுதான் ஒவ்வொரு வாய்ப்பாட்டையும் பிரிக்கும் போதும் அந்த அசைகள் வரும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தொட்ட என்று சொல்லும் போது நேர் நேர். தேமா என்பது அதன் வாய்ப்பாடு. ஒழுகல் என்று சொல்லும் போது நிறை நேர். புளிமா என்பது அதன் வாய்ப்பாடு. பல கற்றும். இங்கு 3 அசைகள் வந்துள்ளன. பல கற்றும். நிறை நேர் நேர். அதனுடைய வாய்ப்பாடு புளிமாங்காய். கல்லார் என்பது நேர் நேர். தேமா வாய்ப்பாடு. அறிவிலா என்று சொல்லும்போது நிறை நிறை வந்துள்ளது. கருவிலம் அதனுடைய வாய்ப்பாடாகும். தார் என்பது நேரு. எனவே அதனுடைய வாய்ப்பாடான நாள் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். ஓரசைச்சீரு. ஓரசைச்சீரின் வாய்ப்பாடுகள் நாள், மலர், காசு, பிறப்பு. இவற்றில் ஒன்றுதான் அது வரும். எனவே இங்கு நாள் என்பது வந்துள்ளது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இதுவரை இக்காணொளியில் யாப்பு என்றால் என்ன, யாப்பின் உறுப்புகள் எவை, அந்த உறுப்புகள் பற்றி சுருக்கமான விளக்கங்கள், பா வகைகள் மற்றும் அவற்றின் ஓசைகள், வெண்பா வகைகள், வெண்பா மற்றும் ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம், அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் என்றால் என்ன, திருக்குறளை அலகிட்டு வாய்ப்பாடு கூறும் முறை ஆகியவற்றை பற்றி விளக்கமாக
பார்த்தோம். இக்காணொளியை பார்த்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மாணவர்களே, இது போன்ற காணொளிகளை மேலும் காண மறக்காமல் இந்த அலைவரிசையை பதிவு செய்து உதவி செய்க.